இளநீ தண்ணி. சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், தக்காளி சாதம், சாம்பார் சாதம். ஓகே. ஆய்ச்சல குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நாங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. என்ன வீடியோ இருந்தானே பார்க்குறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே ரொட்டீன் தான். இன்றைக்கி வீட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஸோ அதை நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து அதிகமாக நம்ம எடுக்கலை, இப்போ தான் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம், இப்போ மறுபடியும் நம்ம எடுக்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, டே ரொட்டீன் எடுங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் ஃபுல் டே என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி ஃபுல் வேலை என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றத வீடியோ எடுக்க போகிறோம். காலையிலே இப்போ எதுவுமே பண்ணல, தூங்கி எழுந்திரிச்சோன்னே பெட்டில் எப்படி கிடக்கு பாருங்க, அப்படியே கிடக்குதா. இன்றைக்கி எல்லாமே வாஷிங் மிஷினில் துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடை துடைக்கணும். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் சண்டே வரையா, ஸோ எல்லா வேலையும் யார் பார்க்க போகிறாங்க, ஏஞ்சில் பார்க்க விட்டுறலாமா, இன்னும் நல்லா ஃபன்னில் இருக்கும், ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கவே மாட்டாங்க. சரி பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன வேலை எப்படி இப்படிலாம் போயிட்டுருக்குன்னு. அப்படியே ஏஞ்சலையும் வேலை வாங்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க செய்வாங்களான்னு தெரியாது, நான் தான் செய்ய போகிறேன். எப்பயுமே வந்து நான் தான் வேலை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் கவர் எல்லாம் எடுத்து போடணும், பெட்டெல்லாம் மடித்து வைக்கணும். அப்புறம் கிச்சனில் இருக்க பாத்திரம் கழுவுறது, இது வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டுருவேன். மற்றபடி கையில் துவைக்கினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு டே வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சி இன்றைக்கி அதான் வேலை. இன்றைக்கி பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் கவர் எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம். இதுதான் எந்திரிச்சோடனே வேலை இருக்கும் எனக்கு. இதா இல்லையான்னு தெரில, ஸோ இருந்தாலும் இப்படி காமிச்சிக்கலாம். பெட் கவர் எல்லாம் மடித்து வச்சுட்டு எந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. மடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் மடிச்சு நம்ம வச்சலாம். இன்னைக்கு பெட் கவரே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, வாரத்தில் இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட் கவர் எல்லாம் எடுத்தாச்சு, அங்கே வச்சாச்சு. ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி பெட்லாம் மாற்ற போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓகே, சண்டே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களே, இதுதான் நமக்கு சண்டே ஸ்பெஷல். எல்லாம் வேலை செய்கிறது தான் நமக்கு சண்டே. பார்ப்பீங்க பெட் கவர்லாம் மாற்றும் போது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் கவர் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கலாம். இல்லை, இதுதான் நமக்கு இன்னைக்கு வேலை. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த கிச்சன் கிட்ட நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கிச்சன் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இப்போ எப்படி ஆக போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். எவ்வளோ பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கழுவும். பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பெருக்க போகிறோம். வீடு கழிக்கிற நம்ம வந்து துடைக்கணும், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். ஓகேவா, பெருக்கிட்டேன் அது கொஞ்சம் புரியாதும். இந்த வேலையெல்லாம் ஏன் நல்லா இருக்கும், ஆனால் அந்த செய்ய மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே அவங்க பார்க்கணும். ஒரு குடும்பம் குத்தி இருக்கா, ஐயோ பழம் சத்தம் கேட்குறேன். ஒரு குடும்பம் குத்தி இருக்கா, என் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க செய்யணும் ஒரு ஆசை. அது என்னைக்கு நடக்க போகுது, காலையில் எழுந்திரிச்சு நான் நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன். தூங்கிட்டு இருக்கும்போது அழகாக காப்பி போட்டு குளிச்சுட்டு தலை நிறைய மல்லி போச்சு. உங்க நான் சொல்றது யாரும் சொல்லிட்டு இருக்கேன், பைத்தியக்காரி. அழகாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலை நிறைய மல்லி போச்சுட்டு பெட்ல நான் படுத்துட்டு இருப்பேன். வந்து எந்திரிங்க காப்பி குடிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க இந்த காலத்துல இதெல்லாம் சொல்லுவாங்களா? பாத்தீங்களா, நம்மளே பெரிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த காலத்துல ஒரு காப்பி போட்டு கொடுக்க மாட்டான். வீட்டை பேர் எனக்கு
ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிச்சன் கிடைக்குது பார்க்கலாம். பாரு இப்போ வந்து நம்ம பெருக்கி முடிச்சாச்சு, கிச்சன்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பெட்ரூம் தான் நம்ம துடைக்கணும். அது கூந்தல் கட் பண்ணிடலாமான்றது முடிதான் நிறைய இருக்கு வந்து. ஓகே இப்போ நம்ம வந்து பெட்ரூம் துடைக்கணும். நான் வாஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவ போகிறோம். ரொம்ப பாத்திரம் இருக்கு. கழுவி இது கிச்சன்லாம் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். பாத்திரம் எக்கச்சக்கமாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் தொடச்சாச்சு. அவங்க குளிக்க போகிறாங்க. ஒன்றா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த அம்மா குளிக்க போகிறாங்க. வீடெல்லாம் க்ளீனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகேவா. அங்கே பாருங்கள், ரெண்டாவது எனக்கு ஹீட்டர் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், துவைக்கணும். குளிச்சுட்டு வந்து எல்லாரும் துணியும் போட்டு ஒரேடியாக மிஷினில் போட்டு மிக்ஸ் ஆகிக்கணும். அப்புறம் அடுத்து என்ன வேலை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். பாத்திரம்லாம் கழுவி வச்சு நான் அந்த குப்பை டப்பாலாம் கழுவேன். அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ குளிச்சுட்டு வந்து பாத்திரம் பார்த்திங்களா எவ்வளோ வீடு க்ளீனாக இருக்கும். ஓகேவா. வந்து குளிச்சுட்டு வந்து தான் அடுத்து வந்து கொஞ்சம் அவங்க எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, வேலைலாம் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்பை கவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ காலையிலே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன சாப்பிடவே இல்லை. அடுத்து வந்து எண்ணெய், எப்பயுமே எண்ணெய் குடிப்போம் இல்லையா. ஸோ எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம். எண்ணெய் பார்ப்பீங்க டே ரொட்டீனில் எண்ணெயும் சேர்ந்துருக்கு. எப்போ எத்து சுடு எண்ணெய். ஸோ குடிக்கும் போது நாங்கள் காட்டுறேன். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், சாம்பார் சாதம் தான் நாங்கள். ஓகே, வீட்டில் எல்லாம் க்ளீனாக முடிஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்பீங்க. இன்றைக்கான டே ரொட்டீன், சண்டே டே ரொட்டீன் எப்படி போய்கிட்டு இருக்கு, போராக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இது வந்து எங்கள் அக்காவுக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் தக்காளி சாதம், ஊறுகாய், அப்பளம் கொட்டி சாப்பிட்ருக்காங்க. இது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே ரொட்டீனில் ரெடியாக இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகும் இல்லையா. ஏதாவது வீடியோ ஏதாவது எடுப்போம். அதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்களேன். ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ எடுப்போம். அப்புறமா தான் எடிட் பண்ணுவோம். கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, இது அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் டே ரொட்டீன். பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எடுத்தாச்சு. அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷினில் துணி போட்டோம் இல்லையா, மறந்துட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காய வைக்கணும். நிறையா துணி ஆயிடுச்சு இன்னைக்கு. பெட் கவர் எல்லாம் கழட்டி போட்டோம் இல்லையா, அந்த பெட் கவர் எல்லாம் நம்ம வந்து துவைச்சிருக்கோம். ஓகே, காய போட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகேவா. எவ்வளோ பெரிய இளநீ டே ரொட்டீனில். இருங்க, இப்படியே குடிப்பியா இல்லை ஊற்றிட்டு இதில் ஊற்றவா, சொம்பில் ஊற்றுறேன். ஸ்டொமக் பெயினில் இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு அதாவது சரி ஓகே இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குன்னே வந்து கோஆப்ரேட் பண்ணி எப்படியோ வந்துட்டேன். இளநீ தண்ணி. ஓகே, நான் அப்படியே ட்ரெஸ் காய போட்டு வந்துடுறேன்.
சூப்பரா இருக்கு. ஓகே மேடம் சொல்லு. ஜூஸ் போட்டதெல்லாம் எடுத்துக்கலாம். தேங்க் யூ. கல்ச்சரல் சொந்தமா என்ஜாய் பண்ணோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டு பொண்ணு கிட்டலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. கிளம்புங்க. இந்த மாதிரி ஜூஸ்லாம் நீங்களும் குடிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் எடிட் பண்ணாங்க மேடம். எடிட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறத கொஞ்சம் எடுக்க முடியல, மறந்துட்டேன். இருந்தாலும் ஜூஸ் குடிக்கிறதையாச்சும் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதெல்லாம் பார்ப்பீங்க. அவள் ரொம்ப உடம்பு முடியல, அதனால மாதுளப்பழ ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோ முடியுது. இதுதான் எங்களோட டே ரொட்டீன், இப்படி தான் போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பார்க்குறவங்க என்ன. பாய்.